ஸ்ரீ தேவி பாகவதம் 38ஆம் பகுதி. தீவில் கண்ட காட்சி. வியாச முனிவர் தொடர்ந்து கூறினார். மன்னா, அந்த விமானம் ஓரிடத்தில் இறங்கியது. அங்கே பூமி பரந்து விரிந்திருந்தது. அதில் மலர்களும் கனிகளும் பறவைகளும் மலைகளும் சோலைகளும் கட்டிடங்களும் ஆண் பெண் முதலான மனிதர்களையும் கண்டோம். பலமுள்ள ஓர் அரசன் வேட்டையாடுவதையும் கண்டோம். பின் அவ்விமானம் புறப்பட்டு மற்றொரு இடத்தில் இறங்கியது. அங்கு நந்தவனமும் பாரிஜாத மலரும் காமதேனுவும் ஐராவதமும் காணப்பட்டன. அங்கிருந்த இரத்தின மண்டபத்தில் மேனகை முதலிய தேவ மகளிர்கள் நடனமாடிக் கொண்டிருந்தனர். தேவேந்திரன் இந்திராணியுடன் வீற்றிருந்தான். யமன், சூரியன், வருணன், குபேரன், அக்னி போன்ற தேவர்களும் இருந்தனர். அங்கிருந்து ஒரு பலசாலியான அரசன் வெளிப்பட்டு பூமியில் இறங்கி நின்றான். அவன் யார் என்று நாம் அறியும் முன் விமானம் புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு சென்றது. அங்கு பிரம்மதேவனும் வேதாங்கங்களும் தெய்வ வடிவில் நின்றன. அந்நான்கு முகத்துடன் ஒருவர் நின்றார். அவரை பார்த்து அதிசயித்த சிவபெருமான், நீர்தானே பிரம்மன்? அப்படி இருக்க 4 தலையுடன் இருப்பவர் யார் என்று கேட்டார். நான் கண்டவை பிரம்மையா என்று தெரியவில்லை. விமானம் புறப்பட்டு சென்று இன்னொரு இடத்தில் நின்றது. அது திருக்கைலாயம். அங்கு முக்கண்களுடனும் 10 திருக்கரங்களுடன் 5 சிங்க முகங்களையும் தலையில் பிறையை சூடியும் சிவபெருமான் அமர்ந்திருந்தார். அவரது பிள்ளைகளான விநாயகர், முருகர் ஆகியோரும் நந்தியும் சிவகணங்களும் இருந்தனர். அதன் பின் விமானம் புறப்பட்டு சென்று இன்னொரு இடத்தில் நின்றது. அது வைகுந்தம். அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் இருந்தனர். விமானத்தில் ஒரு விஷ்ணு இருக்கிறார். அப்படியானால் அங்குள்ளவர் யார் என்று நினைக்கும் முன் விமானம் புறப்பட்டு சென்று திருப்பார்கடலை அடைந்தது. கடலின் நடுவே ஒரு தீவு தென்பட்டது. அதில் வர்ண வேலைப்பாடுகளும் நவரத்தினங்களும் பதித்த ஒப்புயர்வில்லாத ஒரு சிம்மாசனத்தில் தேவி புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தாள். அந்த அலங்காரமான பெண்ணை கண்டு, இவள் யார்? என்ன பெயர்? பல முகங்கள், பல திருக்கரங்கள், பல விழிகளுடன் அமர்ந்திருந்த அவளை நாராயணன் ஜெகன்மாதாவென்று தனது ஞான சக்தியினால் கண்டு எமக்கு அவளின் பெருமைகளை கூறத் தொடங்கினார். தேவி எங்கும் நிறைந்தவள், அற்ப புத்தி உள்ளவர்களால் அறிய முடியாதவள், சகல பொருட்களுக்கும் ஆதாரமானவள், வேதங்களின் பிறப்பிடமாகவும் விலாசமான விழிகளை உடையவளாகவும் உள்ளவள். இவளே சர்வேஸ்வரி. பிரளய காலத்தில் உலகங்களை எல்லாம் இவளே அழித்து எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி பின் பிறப்பிப்பவள். பரமசிவத்தோடு கூடியுள்ள இம்மகாதேவி மூல பிரகிருதி ஆவாள். பிரம்மாண்டங்களை இவளே படைத்து பரமாத்மாவிற்கு காட்டுகிறாள். எந்த ஆண்டவன் பிரம்மாண்டங்களை சிருஷ்டிக்கிறாரோ அந்த பரமேஸ்வரனுக்கு இந்த தேவி சகல உருவினளாகவும் மகா மாயை வடிவினளாகவும் விளங்குகிறாள். நான் ஆளிலையில் குழந்தையாக படுத்திருந்த போது ஆளிலையை தொட்டிலாக்கி என்னை தாலாட்டு பாட்டு பாடியவள் இந்த அன்னையே ஆவாள். இவள் நமக்கு அன்னை. இன்னும் கூறுகிறேன் கேட்பீராக. 38ஆம் பகுதி நிறைவடைந்தது.